Hello friends, welcome to Kalvi Kavi YouTube channel. இந்த வீடியோல நாம 7th standard தமிழ் குவார்டர்லி எக்ஸாம்க்கான ஒரு previous year ஒரிஜினல் கொஸ்டின் பார்க்க போறோம். இந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எந்த மாதிரியான வீடியோ நாங்க வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான சப்ஜெக்ட் வந்து தேவை அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பொருள் கூறுக கேட்டிருக்காங்க. முகில், பரி அப்படின்ற ரெண்டு வார்த்தைக்கு நீங்க வந்து பொருள் எழுதணும். அடுத்தது வந்து சேர்த்து எழுதுக. தன் கூட்டல் நெஞ்சு, கல் கூட்டல் அலை. அடுத்தது பிரித்தெழுதுக. காடெல்லாம் குரலாகும். பொறுத்துக. இந்த பொறுத்துக வந்து லாஸ்ட் இயரும் கேட்டிருக்காங்க, அதுக்கு முந்தின இயரும் வந்து கேட்டிருக்காங்க. சோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது வந்து நிரப்புக. காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு என்று அழைக்கப்படும் விலங்கு டேஸ். கரடிகளை தேனீகளிடமிருந்து காப்பது அதன் டேஸ் ஆகும். சரியான விடையை தேர்ந்தெடுத்ததுக்கு 4 கொடுத்துருக்காங்க. சோ என்னென்ன அப்படின்றத புக்ல பார்த்து நீங்க ஆன்சர்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து 2 மார்க் கொஸ்டின். சோ 2 மார்க் கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். எந்தெந்த கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்க நல்லா தரவு பண்ணணும் அப்படின்றதையும் பார்க்கலாம். தமிழ் மொழியை கற்றவரின் இயல்புகளை எழுதுக. மொழியின் இரு வடிவங்கள் யாவை? இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். நாவல் மரம் எத்தனை தலைமுறைகளாக அங்கு நின்றிருந்தது? வாழும் நெறி யாது? தம் வயிற்றுக்கு தாய் எதனை ஓமையாக கூறுகிறார்? அடுத்தது முத்துராமலிங்க தேவர் பெற்றிருந்த பல்துறை ஆற்றினை பற்றி எழுதுக. மானின் வகைகள் சிலவற்றின் பெயர்களை எழுதுக. இதுவும் வந்து முக்கியமான கொஸ்டின். அடுத்தது வந்து பாடல், என்னென்ன பாடல் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். அருள் நெறி என தொடங்கி அன்பரமே என முடியும் வரை உள்ள எங்கள் தமிழ் பாடலை எழுதுக. அடுத்தது வாய்மை என தொடங்கும் திருக்குறளை எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது வந்து 2 மார்க் கொஸ்டின் இலக்கணத்துல இருந்து. குற்றியலுகரம் என்றால் என்ன? அவுகாரம் எப்பொழுது முழுமையாக ஒழிக்கும்? இதுவும் வந்து ரிப்பீட்டடா வந்து கேட்கிற கொஸ்டின்ஸ். அடுத்த தகுதி வழக்கின் வகைகள் யாவை? அடுத்தது 5 மார்க் கொஸ்டின். பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் 4 எழுதுக. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ். சோ கண்டிப்பா இந்த எக்ஸாம்ல வந்து கேட்பாங்க, நீங்க வந்து தரவு பண்ணிக்கோங்க. அல்லது காடு பாடல் விலங்குகளின் செயல்களாக கவிஞர் கூறுவனற்றை எழுதுக. அடுத்தது பாஞ்சாலங்குறிச்சியின் வீரத்துக்கு சான்றாகும் நிகழ்வுகள் பற்றி எழுதுக. அல்லது தொழிலாளர் நலனுக்காக முத்துராமலிங்க தேவர் செய்த தொண்டுகள் யாவை? அடுத்த 5 மார்க் கொஸ்டின். ஜாதவ் பயங்காட்டை எவ்வாறு உருவாக்கினார்? இதுவும் வந்து ரிப்பீட்டடா வந்து கேட்டிருக்கிறாங்க. அல்லது வ.உ. சிதம்பரனாரின் உரையை வாழ்க்கை வரலாறாக சுருக்கி எழுதுக. தாய்மொழி பற்றி கட்டுரை எழுதுக. அல்லது நீங்கள் சென்று வந்த சுற்றுலா குறித்து உங்க நண்பனுக்கு கடிதம். அடுத்தது வந்து 2 மார்க் கொஸ்டின். இந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்க கருத்துக்கள் என்ன அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. தேங்க்யூ.